ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கரெக்டாக என்ன பண்ணால் நான் கொடுத்துருக்க அந்த பீட் மார்க் அப்படின்ற அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கறக்கா எப்பயும் போல் நானே என்ன பண்ணியிருப்பேன்னா, இந்த மாதிரி டெம்ப்ளேட், அதுக்கடுத்து இந்த மாதிரி பீட் மார்க், மறுபடியும் டெம்ப்ளேட். ஸோ இந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு நிறையாவே கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சாங்கை ப்ளே பண்ணி கேட்டு பாருங்கள். நல்லா ஒரு 4-5 தடவை கேட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அதில் இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வருதா. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இமேஜ் ஆட் பண்ணணும், நான் உங்களுக்கு ஆல்ரெடி இமேஜில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அதவே காட்டுறேன். ஸோ இதே ஸ்டெப்பில் தான் கரெக்டாக வந்து நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து எம்டி ஆகுனது பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களோட இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அதில் ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு அடுத்ததில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரோட இமேஜை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களா, ஸோ அவங்களோட இமேஜ் ஆட் பண்ணிட்டு இதுக்கு அடுத்ததில் கரெக்டாக அதே மாதிரி அவங்களோடது. ஸோ இதுக்கு அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு 5 பீட் மார்க் வரும். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீட் மார்க் வருதா. இந்த 4லையுமே கரெக்டாக வந்து அவங்களோட இமேஜ் ஆட் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் இதுலேயே அவங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியா அடுத்து சின்ன சின்னதாக 4 வரும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் இதுலேயே உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இமேஜை மட்டும் கரெக்டாக ஆட் பண்ணிட்டாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே ரெடி பண்ணி முடிச்ச மாதிரி தான். இப்போ இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் எப்படி ஈஸியாக வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேகஃபைட் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி 2 எஃபெக்ட் தான் கொடுத்துருப்பேன். இந்த 2 எஃபெக்ட் வச்சு தான் ஈஸியாக வந்து நம்ம இந்த வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மொதல் இருக்க எஃபெக்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக அந்த மொதல் இருக்க இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம நீங்கள் அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க டெம்ப்ளேட் இருக்குது பதிலாக இதில் எப்படி இமேஜ் சேஞ்ச் பண்ண நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கரெக்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணி வந்தோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இமேஜ் பற்றில அதெல்லாம் விட்டுட்டு ஒரு இடத்துல இந்த சின்ன சின்னதாக 4 இமேஜ் ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த 4 இமேஜுக்கு தான் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரொம்ப சின்ன சின்னதாக பக்கத்துலேயே 4 இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜ் அதாவது அந்த 4 இமேஜுக்கு மட்டும் கரெக்டாக வந்து இந்த மொதல் எஃபெக்ட்டை ஆட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அதே மாதிரி ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியணும் அப்படின்ற காத்த எந்த ஸ்டெப்பையுமே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாமல் தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு அந்த 4 இமேஜில் மட்டும் நான் அந்த 2வது மொதல் எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதே மாதிரியே ஒரு இமேஜ் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 4 இமேஜ் இருக்கும் நம்மளோட இமேஜ். ஸோ அந்த 4 இமேஜுமே கரெக்டாக வந்து இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இப்போ ஃபஸ்ட் இமேஜில் நான் வந்து என்ன பண்ணுறேன், இதே மாதிரி ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணி முடிச்ச மாதிரியே அதே மாதிரி அந்த மீத இருக்க 3 இமேஜ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம மொதல் எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நீ மீத இருக்க இமேஜுக்கு அடுத்த இருக்க எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துட்டு ஸோ அடுத்து நான் கொடுத்துருக்க அதே சேக் எஃபெக்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணினா இதில் இன்னும் நமக்கு மீத இருக்கிறது என்ன, இந்த லாஸ்ட் இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட் தான். ஸோ இந்த ஒரே ஒரு எஃபெக்ட்டையும் கரெக்டாக அந்த எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக் எஃபெக்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணால் இனி மீத இருக்க எல்லா இமேஜும் அதாவது இந்த ஃபஸ்ட்டு இருக்க டெம்ப்ளேட் இருக்குது பதில் இந்த டெம்ப்ளேட் முடிஞ்சு ஃபஸ்ட் இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது நம்மளோட இமேஜ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். ஸோ இதில் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து ஒரு டெம்ப்ளேட் முடிஞ்சு அடுத்து அந்த கேர்ளோட ஃபோட்டோ வரும் பார்த்தீங்களா, அதுலேயும் கரெக்டாக வந்து இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதுக்கடுத்து இந்த 4 சின்ன சின்ன இமேஜஸ் வருது பார்த்தீங்களா, அதாவது நம்ம இப்போ ஆல்ரெடி மொதல் எஃபெக்ட் ஆட் பண்ண பார்த்தீங்களா அந்த 4 சின்ன இமேஜ். ஸோ அதை பாருங்கள், அது முடிஞ்சு அடுத்து ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜ்லேயும் கரெக்டாக இதே எஃபெக்ட். ஸோ மொத்தம் இப்போ ஸ்டார்டிங்கில் இது வர 3 இமேஜில் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கடுத்து நீ அப்படியே மூவ் பண்ணி வீடியோட லாஸ்ட்டில் இருக்க அந்த 4வது இமேஜ். ஸோ இந்த லாஸ்ட் இருக்க எஃபெக்ட்டை ரொம்ப ஈஸியாகவே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதில் லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் நம்ம பண்ண போகிறோம். இந்த முன்னாடி இருக்கிறதுல எப்படி உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொடுத்தல எம்டியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த ஆல்ரெடி பீட் மார்க் கொடுத்த மாதிரி அதிலேயே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். மீத இருக்கிறது எல்லாமே அதில் பண்ண மாதிரி தான் ஒரே ஸ்டெப் தான். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் எம்டியாக இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு குரூப்பை டச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த எடிட்டிய குரூப் அப்படின்ற டச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி 2 லேயராக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த லாஸ்ட் அந்த டெம்ப்ளேட்டோட லாஸ்ட்டில் போய் ஒரு பீட் மார்க்கை வச்சுட்டு ஸோ கரெக்டாக வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணிட்டு ஸோ அடுத்து இதில் வந்து இந்த மீடியான்ற ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ இதை கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு கரெக்டாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிட்டு இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கொண்டுட்டு வந்து அந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜை டச் பண்ணி கரெக்டாக வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ நீங்கள் அப்படியே பேக் வந்துட்டு
பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து நல்லாவே மாறி இருக்குது. ஸோ இதே மாதிரி அடுத்து இருக்கு பதில் அதையும் டச் பண்ணி அந்த எடிட்டிங் குரூப்பில் போயிட்டு லாஸ்ட்டில் ஒரு டெம்ப்ளேட் வச்சுட்டு ஸோ ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணிட்டு ஸோ கரெக்டாக அந்த மீடியாண்டரில் போயிட்டு அதே இமேஜ் நம்ம முன்னாடி என்ன இமேஜ் செலக்ட் பண்ணோமோ அதே இமேஜ் செலக்ட் பண்ணி கரெக்டாக அந்த பீட் மார்க்குள்ளே கட் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து மாறிடுச்சு பார்த்தீங்களா, இப்படி தான் மாறும். ஸோ மாறும்போது என்ன பண்ணால் கரெக்டாக ஃபஸ்ட் அந்த பீட் மார்க்குள்ளே போயிட்டு அந்த லேயரை டச் பண்ணிட்டு இந்த ஸ்பீடோமீட்டர் டச் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து நமக்கு இந்த வரை இழுத்து கொண்டுட்டு வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மாதிரி இதில் இமேஜை நீங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.